டிப்ளமோ கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸிட் எக்ஸாம் பிசியோதெரபியே கொண்டு வர சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு கண்டிப்பா இப்போ தினேஷ் ஜாப் ஒரு இது கொடுப்பாப்ல, இன்னொருத்தர் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்க வந்து அரசு துறையில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்கு, எப்படி போகலாம், என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லாமே கவர் ஒர்க் ஷாப் மாதிரி எல்லா காலேஜ்லயும் வந்து அந்த காலேஜ் டிபெண்ட் பண்ணி அந்த படிப்பு மட்டும் தான் சொல்றாங்க தவிர மார்க்கெட்டிங் ஒரு ஜாப் பத்தி நீங்க என்ன சொன்னீங்க. அந்த போகும்போது உள்ள போயிட்டு நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரினா ஒரு இது, கெமிஸ்ட்ரினா ஒரு இது, இந்த மார்க்கெட்டிங் ஒருத்தர் பேசணும், ப்ரொஃபஸரா ஒருத்தர் பேசணும், ஆர்என்டி ஒருத்தர் பேசணும், கியூசியில் ஒருத்தர் பேசணும், எல்லாமே கவர் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ரீச் கிடைக்கும். இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லை, எல்லா காலேஜ்லையும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. மருந்தியல் கல்லூரிகளில் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதத்திற்காக இந்திய மருந்தியல் கழகம், தமிழ்நாடு மருந்தியல் கழகம் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு முதலியவற்றிற்கு பரிந்துரை கடிதம் எழுதி மருந்தியல் பேராசிரியர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மருந்தாளர்களுக்கு பணியில் குறைந்தபட்ச ஊதியம் 15,000 அல்லது 20,000 உறுதி செய்ய தீர்மானம். மருந்தியல் கல்லூரிகளில் மருந்தியல் பட்டப்படிப்பிற்கான எலிஜிபிலிட்டி மதிப்பெண் 60% உள்ளவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை கொடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. விழிப்புணர்வு தெரிஞ்சுக்குவாங்க. என்ன சார் சொல்ற மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இது பண்ணி என்ன ஃபோக்கஸ் முடிச்சோன்னு என்ன ஒரு எதிர்பார்த்து ப்ரொடக்ஷன்ல வந்து ஆர்என்டி இருக்கு, கியூசி இருக்கு, டிபார்ட்மெண்ட் தெரியும், என்ன டிபார்ட்மெண்ட்னு தெரியல. அந்த பார்ட்னர் விஜிலன்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. அதனால நம்ம தெரியப்படுத்துறோம்னா நம்ம பிராண்டிங்கும் ஆகும். இது ஒரு இது பிராண்டிங்காக தான் நம்ம பண்றோம். சார் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, கவர்மெண்ட் விஷயம் எல்லாமே அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் மார்க்கெட்டிங்ல இருந்தேன், அப்புறமேட்டுக்கு வந்து மெடிக்கல் ஷாப் வச்சேன். இப்போ குமராபுரத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சேன். நான் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் உங்களோட இதெல்லாம் சொல்லலாம். 30-90% டிஸ்கவுண்ட்னு சொல்லி நான் ஜெனரிக் மெடிசன் வச்சிட்டேன். ஜெனரிக்னு பேர் யாரும் வைக்கல, ஸ்ரீ ஜெனரிக்னே வச்சு எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. இப்போ அப்புறம் 50,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்ல போட்டு நான் நீங்க 30,000 பேர் பார்த்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டது அது நல்ல ரீச்னா என்னோட பிராண்டிங் நான் படிச்சிருக்கேன், நான் மக்கள் சேவை செய்யறேன், அதுதான் நான் எழுதியிருக்கேன். அப்புறம் காலேஜில் பிஆர் ஒர்க்கு ஃபுல்லாகவே பேராசிரியர் சொன்ன மாதிரி ஒரு 3 தீர்மானங்கள் முதல்ல வாசிப்பாங்க. கல்லூரியை பொறுத்தவரை வேற இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம வந்து பார்மசி பண்ணுவோம். வணக்கம். தமிழ்நாடு அரசு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளர்கள் நலச்சங்கம் பொதுக்குழு கூட்டம் 2025 அன்று ஈரோட்டில் நடைபெற்றது. அதில் இன்று பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நம்ம சங்கத்தின் சார்பாக. அதில் முதல் தீர்மானமாக அரசு துறையில் காலியாக உள்ள மருந்தகங்களில் உள்ள மருந்தாளுநர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது. அடுத்து தனியார் துறையில் பணிபுரியும் மருந்தாளுநர் குறைந்தபட்ச ஊதியமாக 20,000 ரூபாயை நிறைவேற்றப்பட வேண்டும். அதுபோல் அவர்கள் பணிபுரியும் சான்றிதழுக்கு 5,000 ரூபாய் மாத வாடகையாக கொடுத்து 25,000 மாத ஊதியம் மருந்தாளுநருக்கு வழங்கப்பட வேண்டும். அதுபோல் ஆன்லைன் மருந்தகங்களை மக்கள் மத்தியில் இருந்து வேரோடு அகற்றி அதற்குண்டான தீர்மானங்கள் முதற்கட்டமாக இங்கு நிறைவேற்றப்படுகிறது. மருந்தாளுநர் இருப்பதை அரசு மருந்தகங்களையும் அனைத்து மருந்தகங்களையும் அரசு உறுதி செய்ய வேண்டும், மருந்தாளுநர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் இது பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அரசு மருந்தியல் கல்லூரியில் அரசு ஆசிரியர்கள், மருந்தாளுநர் ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று இதன் மூலம் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டது. நான் மாநில செயலாளர் கிருஷ்ணகுமார். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் பணிவான வணக்கம். தமிழ்நாடு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில தீர்மானங்களை பத்திரிகையாளர்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவது, அரசு பணியிடத்தில் காலியாக உள்ள மருந்தாளர் பதவிகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நிறைய இடங்களில் போஸ்டிங் வேக்கண்டாக இருக்கிறதுனால அந்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து உள்கட்டமைப்பில், குறிப்பாக அரசு துறையில் மருத்துவமனைகள் மற்ற உள்கட்டமைப்பில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. இந்த மருந்தாளர் பற்றாக்குறையினால் அடுத்த தளத்திற்கு சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதால் விரைந்து அரசு இந்த செயலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வந்து மிக முக்கியமாக இன்றைக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியது வந்து அரசு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகளில் பாராட்டக்கூடியது வந்து போதைப்பொருள் ஒழிப்பு. இது இணையதளத்தின் மூலம் நிறைய வந்து சப்ளை ஆகுது.
இதை மருந்து கட்டுப்பாட்டுத்துறையும் அதனோடு இணைந்து தமிழ்நாடு அரசும் போர்க்கால அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை நாங்கள் இதை முன்வைக்கிறோம். ஏன்னா இதை நம்பி பல மருந்தாளுநர்கள் தங்களுடைய பணியை வந்து இந்த இடத்துல செஞ்சிட்டு இருக்கிறதுனால அது ஃபியூச்சரில் அவங்களை பாதிக்கக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அதை செஞ்சுட்ருக்கோம். மூன்றாவது மிக முக்கியமானது என்னென்னா, அரசு மருந்தியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் பேராசிரியர் அளவில். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ, அதாவது பட்டய மருந்தாளுநர்கள் மற்றும் இளங்கலை முதுகலை இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு மாவட்டந்தோறும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அந்த சீட்டை வந்து நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அப்புறம் வந்து மருந்து மற்றும் அழகு சாதன சட்டம் 1940 சில திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது வந்து அப்போ உள்ள சட்டம் 1940 உள்ள சட்டம், தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற போல இதில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும் என்று நாங்கள் மருந்து கட்டுப்பாட்டுத்துறையையும் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர்த்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த PPAR ஆக்ட் 2015 இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது அன்று. இந்த ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மருந்தாளுநர்களுடைய, அதாவது அந்த வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அது அவங்களுடைய ரோல்ங்கிறது என்னங்கிறது உலகறிய செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து செய்கிறோம். அதே மாதிரி MRB மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அரசு தேர்வுத்துறையில் பட்டய மருந்தாளுநர்கள் அப்புறம் வந்து இளங்கலை முதுகலை இவங்க எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும், அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அரசை முன்னின்று கலைந்து அந்த பட்டய மருந்தாளர், அதாவது பொதுவாக மருந்தாளுநர் குடும்பத்தில் எங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய பட்டய மருந்தாளுநர்களுடைய பிரச்சனையை அரசை தலையிட்டு தீர்த்து வச்சு வருங்காலத்தில் எல்லாருக்குமான அரசு பணிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்னுடைய பேர் பாலமணி கண்ணன்.